I welcome you to the channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ். தெளிவான புரிதல் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குற வார்த்தை எது? கீழே இருக்கிற 3 வேர்ட்ஸ் பாருங்கள். இந்த 3 வார்த்தைகளில் எந்த வார்த்தை சரியானது? அதாவது தெளிவான புரிதல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குற வார்த்தை எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். க்ளீன் அப்படின்னா சுத்தம், அது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஆம்பிகுவஸ். இந்த வார்த்தைகள் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், பட் இனிமே யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது தெளிவில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த தெளிவான புரிதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற வார்த்தை லூசிட். லூசிட் அப்படிங்கிறது தெளிவான புரிதல். ஐ ஆம் ட்ரைங் டு கிவ் லூசிட் எக்ஸ்பிளனேஷன். அதே போல உருவாக்கு, ஒரே மாதிரி உருவாக்கு அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற வார்த்தை எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டிஃபரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வித்தியாசம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டூப்ளிகேட்டும் உங்களுக்கு தெரியும், போலியான அப்படின்னு அர்த்தம். திஸ் மெஷின் ரெப்ளிகேட்ஸ். ரெப்ளிகேட் அப்படின்னாலும் அதே மாதிரி உருவாக்குது அப்படின்னு அர்த்தம். திஸ் மெஷின் ரெப்ளிகேட்ஸ் லைக் எ ஃபோட்டோ காப்பியர். ஃபோட்டோ காப்பியர் உங்களுக்கு தெரியும், ஜெராக்ஸ் மிஷின். ஜெராக்ஸ் மிஷின் சொல்கிறத விட ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட். சாதாரண நிலையிலிருந்து மேம்படுதல், ஒரு சின்ன இடத்துலேருந்து மேம்பட்டு இருக்கிறது, அந்த அர்த்தம் இருக்கிற வார்த்தை எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. டிரான்சன், அதான் ஆன்சர். ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்சன் மீன்ஸ் டு மூவ் அப்வர்ட் அண்ட் பியாண்ட் சம்திங், அதாவது சாதாரண இடத்துல இருந்து மேம்படுதல். டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், அது அடிக்கடி யூஸ் ஆகிறது. உருமாற்றம், சேஞ்ச்னா மாற்றம். அசாதாரண சூழ்நிலை, பயம், குழப்பம், முடிவெடுக்க முடியாத நேரம். ஸோ கீழே 3 வேர்ட்ஸ் இருக்குது. எந்த வார்த்தைன்னு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேனிக். பேனிக் அப்படின்னா அசாதாரணமான சூழ்நிலை, குழப்பம் மிகுந்த இடம், நேரம். டிஸப்பாயின்மெண்ட்னா அடிக்கடி கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தையை தான் டிஸப்பாயின்மெண்ட். கன்ஃபியூஷன்னா குழப்பம். சுருக்கமாக சொல்கிறது, அதாவது மொத்த பகுதியே சுருக்கமாக காமிக்கிறது. ஸோ எந்த வார்த்தைன்னு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் அப்படிங்கிற வார்த்தை சிறிய அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி லெஸ், லெஸ் பண்ணுங்க, கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். லெஸ்னா குறைவு. அப்ரிட்ஜ், இந்த அப்ரிட்ஜ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் கேஷுவலாக உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணலாம். அப்ரிட்ஜ் அப்படின்னா சுருக்கம். திஸ் நாவல் இஸ் நாட் தி ஒரிஜினல். ஒரிஜினல் நாவல் இல்லை, அது அந்த ரைட்டர் எழுதின ஒரிஜினல் நாவல் இல்லை, அதனுடைய சுருக்கமான வடிவம் தான். பெரிய பெரிய நாவல்ஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி அப்ரிட்ஜ்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஊசியினால் குத்தியது போல் மிகுந்த வலி, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பெயின், வலி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஊண்டு, காயம். ஐ ஃபீல் அன் அக்யூட் பெயின். அக்யூட் அப்படிங்கிறது வலி, பட் ஊசினால் குத்துனது மாதிரியான வலி, அக்யூட். இதே அக்யூட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் இந்தது, இணைதல். ஒரு பெரிய கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் இணைவது, சேர்ந்துடுறது. ஓகே, அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை எது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஷேர் அப்படின்னா பங்கிடுதல், ஸோ அதுக்கு வராது, இணைகிறது வராது. அதே மாதிரி அட்ஜாயின் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் ஸ்பெஷல் கம் அட்ஜாயின்ஸ் த ஸ்டீல் ராட்ஸ். ஸ்டீல் ராடு, இரும்பு ராடை வந்து இணைக்கிற கம் இது, அட்ஜாயின்ஸ். அமால்கமேஷன் அப்படிங்கிறது பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம், ஃபேக்ட்ரிஸ்லாம் ஒன்றாக இணைவது, அது அமால்கமேஷன். ஒட்டி பிறந்த இரட்டையர்,
ஒட்டியே இருப்பாங்க அவங்க. அந்த வார்த்தை எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த சென்டென்ஸ் பாருங்க. டாக்டர்ஸ் செப்பரேட் கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் இன் எ சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி. சர்ஜரி பண்ணி ஒட்டி பிறந்த ரெட்டையரை பிரிச்சுட்டாங்க. ஆன்சர் இஸ் கன்ஜாயின். அட்ஜாயின் அப்படின்னா இணைதல். ஸ்டிக்கிங், ஸ்டிக் பண்ணிரு, ஒட்டிரு அப்படின்னு அர்த்தம். இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தை ஒரு விஷயத்தை ஒரு செயலால், ஒரு வார்த்தையால், ஒரு அடையாளத்தால் குறிக்கிறது. ஸ்பெசிஃபிக்காக, நோட்டா, டினோட்டா. ஸ்பெசிஃபிக் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லுதல். அதே மாதிரி நோட் அப்படின்னா குறிச்சுக்கிறது. நோட் த பாயிண்ட்ஸ், குறிச்சுக்கிறது. டினோட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறோம், அந்த சென்டென்ஸ் எதை டினோட் பண்ணுது, எதை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் எதை குறிக்குது? த பில்டிங் டினோட்ஸ். திஸ் பேலஸ் டினோட்ஸ் த பிரேவரி ஆஃப் த கிங். ஸோ இந்த அரண்மனை அந்த கிங்கோட பிரேவரி அதை குறிக்குது. ஸோ டினோட்ஸ் இஸ் த ஆன்சர். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். த பேர்ட் டவ் டினோட்ஸ் பீஸ். அலங்கோலமாக இருக்கிறது, எஸ்பெஷலி பொருட்களும் துணிகளும் இடம் மாறி இருக்கிறது, ரூம் ஃபுல்லாக செதறி கிடக்கிறது. ஸோ அதை குறிக்கிற வார்த்தை எது? டைடி அப்படின்னா சீரான, ஒழுங்கான, நீட்டாக இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லலாம். டைடி. அதுக்கு ஆப்போசிட் அன்டைடி. அன்டைடினா அசிங்கமாக இருக்குது இடம், சுத்தமாக இல்லை. டைடினா சுத்தமாக இருக்குது, அன்டைடினா சுத்தம் இல்லாமல் இருக்குது. ரீஅரேஞ்ச் அப்படின்னா மறுசீரமைத்தல். அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். டிஸ்அரே, எஸ்பெஷலி இந்த துணி, டாய்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் ரூம் ஃபுல்லாக செதறி கிடக்கிறது வந்து டிஸ்அரே. ஹிஸ் சைல்ட் டிஸ்அரேஸ் த ரூம் வித் ஹிஸ் டாய்ஸ். மனதை எழுப்பி விடுதல். திங்க், கெட் அப், எவோக். எந்த வார்த்தை சரியான வார்த்தை? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்தி விடுது அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கேம், இந்த விளையாட்டு விளையாடுறப்ப எனக்கு என்னுடைய சைல்டுஹுட் மெமரிஸை ஞாபகப்படுத்தி விடுது, எழுப்பி விடுது. ஸோ மனதை எழுப்பி விடுதல், அதாவது நினைவை எழுப்பி விடுதல். திங்க் அப்படின்னா நினைக்கிறது, கெட் அப் அப்படின்னா எழுதல். எவோக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அதனால் நீங்கள் இதை என்ன செய்யணும், சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி மனப்பாடம் பண்ணணும். 10 days தொடர்ந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி மனப்பாடம் பண்ணிங்கன்னா இந்த வார்த்தைகள் எப்போவுமே மறக்காது. அடுத்து இன்னொரு புது கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.